அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தொப்பி அம்மாவை பற்றி ஒரு காணொளி ஏற்கனவே போட்டிருந்தோம். அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்பி அம்மா நேராக சுரத்குமாரோட ஆசிரமத்துக்கு நேராக போகிறாங்க, அவரை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மகானாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். சரி, இப்போ நம்ம சுரத்குமார், அந்த விசிறமட்ட சாமியார், அந்த கொட்டாங்குச்சி சாமியார் அப்படின்றவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 28 வருடங்களுக்கு முன்பு சுரத்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு திண்ணையில் உட்கார்ந்திருந்து ஒரு விசிறமட்டையும் ஒரு கைத்தடியும் வைத்து கொண்டு அங்கே வருபவருக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டு அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டு அப்படி இருந்த ஒரு நபர் தான். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சாதாரணமாக தான் இருந்தார். பிறகு போக போக கூட்டம் அதிகமாகியது. அப்புறம் ஒரு சில பேர்கள் சேர்ந்து அவர்களுக்கு அங்கே ஒரு இடம் வாங்கி ஆசிரமம் அமைத்து கொடுத்தது என்பது உண்மைதான். இப்போ சுரத்குமார் அவர் இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது நடந்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு 28-30 வருடங்களுக்கு முன்பு நான் அவர் ஆசிரமத்திற்கு சென்றிருந்தேன். நானும் இன்னொரு நபரும் சென்றிருந்தோம். அப்பொழுது அதை அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நாம் போய் அந்த ஆசிரமத்தில் முன்னாடியே போய் எல்லோரும் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் பிரிஞ்சு உட்காந்துருப்பாங்க உள்ளார ஒரு ரூமில். அப்போ சுரத்குமார் அவர் வருவார். 2 பெண்கள் மீது கையலை போட்டுக்கொண்டு, அப்பயே ரொம்ப ஒரு வயது அதிகமாக தான் இருந்தது. வருவார், வந்த உடனே ஒரு இடத்துல உட்காருவார். உட்கார்ந்த உடனே ஒரு கொட்டாங்குச்சியில் கொஞ்சோண்டு பால் ஊற்றுவாங்க. அந்த பாலை குடிப்பார். குடிச்சிட்டு அந்த பெண்களை, அந்த 2 பெண்கள் தோளில் சுமந்துட்டு வந்தாங்கள்ல, அவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் அருகாமையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க யோகிராம் சுரத்குமாரை பற்றி புகழ்ந்து பாட்டு போடுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே யோகிராம் சுரத்குமார், வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வாழ்க வாழ்க என்று அவர்கள் வாழ்த்தி பாடும்போது அதை பார்த்து சிரித்து கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கும் அனைவரையும் அப்படி பார்ப்பார். எந்த மகானும் தன்னை வாழ்த்தி பாடச் சொல்லி தானே கேட்டுக்கொள்ளும் வழக்கம் இல்லை. தானே தன்னை புகழ்வது என்பது யாருக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, எந்த மகான்களுக்கும் கிடையாது. விதிவிலக்காக 1-2 வரிகள் வேணால் பாடல் வடிவத்தில் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது எந்த மகானுக்கும் இறைவனுக்கும் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிதானமாக இருப்பார்கள். தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டால் அகங்காரம் என்பதை அவர்கள் உணர்வார்கள். இப்படி ஒரு நிலை இருக்குது. நான் அந்த நடந்ததை அப்படியே நான் சொல்கிறேன், நீங்களாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ அப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிகரெட்டு துண்டை எடுப்பார். துண்டை எடுத்து ஒரு கையை வட்ட வடிவமாக வடிவமைத்து அதுக்கு சென்டரில் அந்த சிகரெட்டு சொருவி அதை பற்ற வச்சு அந்த சிகரெட்டை பிடிச்சி இப்படி இழுப்பார். அது மாதிரி இழுப்பார். அதை மாதிரி இழுத்து அந்த சிகரெட்டை சுவைத்து கொண்டு, அந்த சிகரெட்டை ஊதிக்கொண்டு அந்த பெண்களை பார்ப்பார். அவர்கள் புகழ்ந்து பாடுவார்கள். எதற்காக 2 பக்கமும் ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பக்கம் இருக்கிற ஆட்களில் யாராவது இருவரை அழைத்து ஆசீர்வாதம் செய்தால் அவர்கள் பெரிய நிலைக்கு வருவார்கள் என்பது அவர்களோட நம்பிக்கையாக இருந்தது. நாம் அந்த வழியாக சும்மா போனோம்,
அப்போ போய் அங்கே உட்காந்துருந்தோம். அப்போ அந்த தகவல் நமக்கு நேரடியாக பார்க்க நமக்கு ஒரு வழிய வகையாக இருந்தது. அப்பொழுது அவரை அவரை அந்த 2 பக்கம் உட்கார்ந்துருந்தவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் வேறு நடக்கும். அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம், அவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 2 பக்கம் இருப்பவர்களை யாரோ ஒரு கையை காமிட்டு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பெண்கள் மேலே தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு திரும்பி ஆசிரமத்துக்கு அந்த சிகரெட்டை அணைச்சிட்டு போயிடுவார். இது சுரத்குமார் ஆசிரமத்தில் நடந்த கதை. என்னை பொறுத்தவரையில் நான் விசாரித்ததின் பேரில் சுரத்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் சரியான நிலையில் இருந்ததாகவும் கூறுகின்றனர். அதற்கு பின் அவர் எந்த நிலையில் இருந்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் அங்கு கண்டதை நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். நீங்கள் இதிலிருந்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். நான் அவரை உயர்வாவோ தாழ்வாவோ அப்படிலாம் நான் பேசுகிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை உயர்த்தி பேசியும் யாரை தாழ்த்தி பேசியும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரியணும். சித்தர்களை மகான்களை பற்றி அவர்கள் உண்மையை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை தெளிவாக சொல்வது எங்களுடைய கடமை. எங்களோட அனுபவத்தை சொல்வது எங்களோட கடமை. அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது தொப்பி அம்மா அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க, போய் வணங்குறாங்கன்னா இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். ஒரு 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 மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க விருப்பத்துக்கு எங்கே வேணுமோ போவாங்க, எங்கே வேணுமோ வருவாங்க, யாரை வேணுமோ வணங்குவாங்க. ரெகுலராக ஒரு இடத்துக்கு போகிறது வழக்கம். அதை மாதிரியெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் புத்தி சுவாதீனமில் தெளிவாகவும் நடந்து கொள்வார்கள். சில நேரங்களில் தெளிவாக நடந்து கொண்டே இருப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு அவர் நிலையில் திரும்பவும் மாறுவார். இது மாதிரி மாறி மாறி நடப்பது என்பது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று தான். நீங்கள் தொப்பி அம்மாவை பற்றி நாம் என்ன கூறினோம் என்றால், அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களை நாம் சரியான ஆட்களாக இருந்தால் அவர்களை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர்களுக்கு தகுந்த மருத்துவ உதவியை செய்ய வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம். இப்பொழுது அவர்கள் மேல் உங்களுக்கு நிறைய மரியாதை இருக்குது. அவர்களை நீங்கள் சித்தராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றுக்குங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கங்க. ஏனென்றால் நம்மை பொறுத்த மட்டிலும் உண்மையை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறதுக்கு தயாராக இருப்போம். சுரத்குமாரை பற்றி நாம் சொன்னது அத்தனையும் உண்மையான நடந்த சம்பவங்கள். நான் என் கண் முன்னே நடந்த சம்பவம். அதை வைத்து நீங்கள் சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். அதை இப்போ அவரை பற்றி நமக்கு அவ்வளோவா அதிகமாக தெரியாது. இப்போ உங்களோட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா? நம்பிக்கைங்கிறது நீ கட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு கடவுள் இருக்காருன்னா அவர் கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்புறீங்க அப்படின்னா அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. அது பொய்ன்னு ஆகும்போது உங்களால் அதை தாங்கிக்க முடியல. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் தன் அகங்காரத்தின் மீது ஒருத்தவர் கத்தி வைக்கும்போது எல்லோருக்கும் வலிக்க தான் செய்யும். ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல அறுத்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக கத்தியை வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வலிக்க தான் செய்யும். இருந்தாலுமே கூட குளோரோஃபார்ம் போட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த வியாதி குணமடையணும் இல்லையா? அதே போல் நாம் அறியாமை நீங்க வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் கேட்க போனீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை உணர்ந்தால் மகானாக ஆகிக்கொள்ளலாம். அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் வெளியில் போய் இந்த மகானை பார்க்குறேன், அந்த மகானை பார்க்குறேன், இவங்கள பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், இப்படி வெளியிலே நீங்கள் போய் தேடாதீங்க. உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. நீங்களே ஒரு மகானாக மாறுவதற்கு 100 மடங்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அவரிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.